வணக்கம். கம்பை ஆர்கானிக்ஸ் ஹோம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது செம்மர வனம். இது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டத்தில் இருக்குது. சார் கணேசன் சார் அவரோட தோட்டம் இது. நான் ஏதாச்சும் இன்றைக்கி அங்கே ஒரு வேலையாக போயிருந்தோம். அப்போ அப்படியே தோட்டத்தை பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். செம்மரச்செம்மல் கணேசன் சார்னு சொல்லிட்டு ஒரு சாரோட தோட்டம் தான் இது. பாருங்கள், இது எல்லாமே செம்மரம் தான். எல்லாம் ஒரு 10-12 வருஷம் ஆன மரம்னு நினைக்கிறேன். எல்லாம் வச்சா 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக வளர்ந்துருக்கு இந்த மண்ணுக்கு. பாருங்க, இந்த மாதிரி மண் கண்டமாக இருக்கணுன்றாங்க. இந்த செம்மரம் வளர்கிறதுக்கு இந்த சூழல் தான் கரெக்டான சூழல் அப்படின்னு சொல்கிறாங்க. மரம் பாருங்கள், எவ்வளோ 10 வருஷத்துலேயே மரம் நல்ல இதனோட பட்டைகள்லாம் நல்ல ஒரு ஹார்டாக மாறி உள்ள இப்பயே வந்து அந்த வைரம்னுவாங்களே, அதனோட ஃபார்மேஷன் ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னுவாங்களே, அந்த ஸ்டேஜுங்க இது. அப்போ தான் இதனோட ஸ்கின்னு இந்த மாதிரி பட்டைகள்லாம் வந்து இவ்வளோ ஹார்டாக மாறி இந்த முதலையோட மேல் பாகம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி திக்காக அப்படியே பட்டையாக நல்லா ரஃப்பாக வந்துருக்குங்க. நிறைய மரங்கள் அழகாக இருக்குது. செம்மரங்கள் நல்ல பாதுகாப்பு பண்ணியிருக்காரு. ஒரு மரமும் நல்ல அருமையாக வளர்ச்சியாக இருக்கு. நல்ல கருமை நிறத்தில் மரத்தோட கலரை பார்த்தீங்கன்னா நல்ல கருமை நிறத்தில் கும்முன்னு நல்ல அருமையாக இருக்குங்க. இதனோட வைரம்லாம் நல்ல ஒரு 30-40 வருஷம் ஆச்சுன்னா இதனோட வைரம் நல்லா இருக்கும், உண்மையாக வளரும். இதுதாங்க அது. பாருங்க, செம்மரம் செம்மரம் செம்மரம். மரத்தில் இந்த இலைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வடிவமாக இருக்கு. அழகாக வளர்ந்து நிற்குதுங்க. அருமையாக இருக்குங்க இந்த தோப்பு, இந்த தோட்டம், இந்த வனம். செம்மர வனம்னே சொல்லலாம். அவரேஜ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் டு மரம் ஒரு 8 அடி இடைவெளி தான் வச்சுருக்காங்க. 8 அடி கூட இல்லை, 5 அடி இடைவெளி தான் இருக்கும். 5 அடி இடைவெளி தான் எல்லாமே வச்சுருக்காங்க. இல்லை, ஒவ்வொரு மரத்துக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரென்ச் மாதிரி எடுத்து விட்டு குழியாக எடுத்து விட்ருக்காங்க. ஸோ மழை தண்ணி வந்துச்சுனாலையும் அதில் தேங்கி நிற்கிற மாதிரி, வெளியில் எங்கேயும் இதில் நிறைஞ்சி இதில் மண்ணுங்க உள்ளே உறிஞ்சதுக்கப்புறம் மீதி தான் வெளியே போகும் அடுத்தது. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல அருமையான திட்டம், நல்லா இருக்குது. பாருங்கள், மரம் நல்ல பெரிய கிருத்து வந்துருக்கு பாருங்கள். மரம்லாம் எல்லா மரத்துக்கும் நம்பர் போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் இதெல்லாம் ஒரு 40 வருஷம் ஆச்சுன்னா அந்த மரத்தினோட வைரம் நல்லா வரும். நல்ல விலைக்கு இது விலை போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க.